நம்ம கேட்டவுன்ல ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. ஆனா, ஒரு சில நடிகர்கள் மட்டும் தான் அந்த டயர் ஒன் ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அந்த டயர் ஒன் ஆக்டர்ஸ் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம ரஜினி சார்ல ஆரம்பிச்சு விக்ரம் சார் வரைக்கும் உள்ள அந்த 6 நடிகர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டயர் ஒன் ஆக்டர்ஸா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டயர் ஒன் லிஸ்ட்ல இருந்து நம்ம ரஜினி சாரையும், கமல் சாரையும் எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா, அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ். அண்ட் அதே நேரத்தில அவங்கள வந்து அவங்க ஆல்ரெடியே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு இருக்கிற டாப் ஆக்டர்ஸோட அவங்கள வந்து கம்பேர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால இப்போ இவங்க 2 பேரையும் இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துருவோம். இவங்க 2 பேரையும் எடுத்துட்டா இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேர் யார் அப்படின்னா, நம்ம விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார் அண்ட் விக்ரம் சார். இவங்க 4 பேர் தான் நம்ம கேட்டவனுடைய டயர் ஒன் ஆக்டர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இவங்கெல்லாம் டயர் ஒன் ஆக்டர்ஸாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, ஒரு டயர் ஒன் ஆக்டரை வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளியராக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டயர் ஒன் ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இவங்க எப்படி இந்த டயர் ஒன் ஆக்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த டயர் ஒன் ஆக்டர்ஸுடைய படங்களுக்கு மற்ற ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுடைய படங்களுக்கு அதிகமான லெவலில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அண்ட் அந்த நடிகர்களுடைய படங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரும். அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த நடிகர்களுடைய படம் மேலே வந்து மக்களுக்கு எப்போவுமே ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து ஸோ இப்போ விஜய் படமா, அஜித் படமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த நடிகர்களுக்கு நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயுமே நிறைய ஃபேன் பேஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஓவர்சீஸ்லையுமே இவங்களுடைய படங்களுக்கு நல்ல வெல்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எந்த ஒரு நடிகருடைய படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கோ அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் ஆக்டராக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயர் ஒன் ஆக்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரை தாண்டி 5ஆவதாக ஒரு ஸ்லாட் வந்து இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு தான் ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆக்டர்ஸ்க்கு தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஹெவி சான்சஸ் இருக்குது. அந்த 2 ஆக்டர்ஸ் யார் அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் சாரும் தனுஷ் சாரும் தான். இவங்க 2 பேருக்கு தான் டயர் ஒன் ஆக்டர்ஸாக மாறுறதுக்கு ஹெவி பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் இவங்க 2 பேருக்கும் டஃப் கொடுக்குற விதத்தில் இந்த வரிசையில் ஒரு ஆக்டர் இருக்காரு அப்படின்னா அது நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான். ஸோ சிம்பு சாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஒன் லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வாய்ப்பு ஏன் கம்மின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். முதல்ல நான் வந்து எந்த ஒரு ஆக்டருக்குமே ஹேட்டர் கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் எந்த ஒரு ஆக்டரையும் தனிப்பட்ட முறையில் வந்து நான் ஃபேவரிசம் பண்ணதே கிடையாது. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆக்டர்ஸுடைய ஸ்டாட்ஸை வச்சு மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கேயுமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லாம் நான் வந்து ஷேர் பண்ணதே கிடையாது. ஒரு சில இடங்களில் நான் ஷேர் பண்ணாலும் அது எந்த ஒரு விதத்துலையுமே தப்பாக போய் முடிஞ்சது கிடையாது. அண்ட் இப்போவுமே இந்த ஆக்டர் டயர் ஒன்குள்ளே போவாருன்னு நான் சொல்ல போகிறது அவருடைய ஸ்டாட்ஸை வச்சு மட்டும்தான். எனக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படின்றதுக்காக இந்த ஆக்டர் போவாருலாம் நான் சொல்ல போகிறது இல்லை. அண்ட் அதனால யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் தான், சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன். அண்ட் நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சிம்பு சாருக்கெலாம் டயர் ஒன் ஆக்டர் ஆகிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே நிறையா இருக்குது. அவர்லாம் வந்து சினிமாக்குள்ளே வந்து 40 வருஷம் ஆக போகுது. அவர்லாம் என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் ஆக்டராக மாறி இருக்கணும். ஆனால் அவருடைய பேட் டைமாக என்னன்னு தெரியல, இப்போ வரைக்குமே அவரால் டயர் ஒன் ஆக்டராக மாற முடியல. அண்ட் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம எஸ்டிஆருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கங்கிறது. அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. தமிழ்நாட்டை தாண்டி நம்ம சிம்பு அவர்களுக்கு வந்து மற்ற ஸ்டேட்லலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிம்பு அவர்கள் வந்து 50 படத்துக்கிட்ட நடிக்க போகிறாரு. அப்படி இருக்கிற நம்ம சிம்புவோடைய கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 படம், இந்த படம்லாம் எத்தனை டைம் வேணாலும் டிவியில் போட்டால் பார்க்கலாம்ப்பா, இந்த படம்லாம் பெரிய பிளாக் பஸ்டர்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 15 படம் இருக்கான்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது. ஸோ மிஞ்சி போனால் எல்லாராலையுமே ஒரு 10 படம் சொல்ல முடியும். அந்த லெவலுக்கு தான் வந்து நம்ம சிம்பு அவர்களுடைய சினிமோகிராஃபியே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு தக்லைஃப் படத்துலேருந்து நிறைய அப்டேட்ஸுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கிறப்போ எல்லாரும் உடனே ஃபேன் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாரும் ட்விட்டரில் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, வல்லவன் கிரேட்டர் தென் அமரன், மன்மதன் கிரேட்டர் தென் விஐபின்னு போட்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அமரன் படத்து கூடலாம் எந்த படத்தையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா அமரன்லாம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ அந்த படம் வந்து 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண ஆக்டர்ஸோடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார், உலகநாயகன் அண்ட் தளபதி இவங்க 3 பேர் மட்டும் தான் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வரிசையில் இப்போ 4ஆவதாக நம்ம சிவகார்த்திகேயனும் ஜாயின் ஆயிருக்காரு. ஆனால் நம்ம சிவகார்த்திகேயன் வந்துட்டு எல்லாருமே அவரை பாராட்டுவோமானா, அவரை பாராட்டுறதை விட அவரை ட்ரோல் பண்ணுறது தான் அதிகம். ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து இங்கே யாருக்குமே பிடிக்கல. அவரை பிடிக்கல அப்படின்றதுக்காக எல்லாரும் ஈஸியாக என்ன சொல்லிடுறாங்க, ஜஸ்ட் இதெல்லாம் லக்கில் வந்த கலெக்ஷன். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு லாட்ரி ஸ்டார்ன்ற லெவலுக்கு வந்து பேசுகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு லாட்ரி ஸ்டார் கிடையாது. வேணும்னா எஸ்கேவுடைய சினிமோகிராஃபியை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு படத்துக்கும் கலெக்ஷன் கிராஃபில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஃப்ளாப்னு சொல்லக்கூடிய சீமராஜா, ஹீரோ, மிஸ்டர் லோக்கல், பிரின்ஸ் படங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து பெரிய ப்ராஃபிட்டபிள் மூவிஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து இப்போ வரைக்கும் 25 படம் கூட நடிக்கல. அதுலேயே நம்ம வந்து ஒரு 15 படம் கண்டிப்பாக சொல்லலாம் இந்த படம் எல்லாமே பெரிய லெவலில் ஹிட்டு. இந்த படம்லாம் நம்ம எத்தனை தடவை வேணாலும் டிவியில் போட்டால் கூட பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற லெவலுக்கு சிவகார்த்திகேயனுடைய சினிமோகிராஃப் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் 3 படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு படம் 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆல்ரெடியே மாவீரன் படம் இங்கே 90 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம் தான். அந்த படம் வேற இன்னும் 2 மாதத்துக்குள்ளே ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. மேபி அந்த படம்
அங்கே கிளிக் ஆச்சு அப்படின்னா அந்த படமுமே 100 கோடி கிளப்பில் வந்து ஜாயின் ஆகிடும். இது எல்லாத்தையுமே தாண்டி ஆடியன்ஸ் கிட்ட அவருடைய படங்களுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு சிவகார்த்திகேயன். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம சினிமாவில் அதிகமான கலெக்ஷன் கொடுக்குற 2 ஆக்டர்ஸ் வந்து யாருன்னா நம்ம ரஜினி சாரும் விஜய் சாரும் தான். இவங்களுடைய படங்களுக்கு மட்டும் எப்படி அதிகமான கலெக்ஷன்ஸ் வருதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் பின்னாடி ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரை தாண்டி இப்போ நம்ம எஸ்கே அவர்களுடைய படங்களுக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம சிவகார்த்திகனுடைய படங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பெரிய கலெக்ஷன்ஸ் வருது. அண்ட் அதே மாதிரி எஸ்கே படங்களுக்கு நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லையுமே அவருடைய படங்களுக்கு நல்ல வெல்கமும் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் நான் எஸ்கேக்கு சொல்கிற எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தனுஷர்கிட்டையுமே இருக்குது. ஆனால் தனுஷர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் கிட்ட அவர் படங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக லாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம தனுஷருக்கு ரிலீஸ் ஆன எல்லா படத்துக்குமே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திருச்சிற்றம்பலத்தில் ஆரம்பித்து ராயன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 படத்தையும் சேர்த்து ஒரு 5 படம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த 5 படத்துக்குமே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக அந்த 5 படத்தில் 3 படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதில் கேப்டன் மில்லர் அண்ட் நானே வருவேன் இந்த 2 படமும் கிளாஸில் ரிலீஸ் ஆச்சு. மேபி அந்த 2 படங்கள் கிளாஸில் வரல அப்படின்னா அந்த படங்களுமே 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம தனுஷருடைய படங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தனுஷருக்கு வந்து கிடைச்சிருக்கணும். அவருமே வந்து முன்னாடியே டயர் 1 ஆக்டராக மாறி இருக்கணும். ஆனால் அவர் எங்கே மிஸ் பண்ணார் அப்படின்னா ஆடுகளம் மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா 3 நையாண்டி மரியான் மாதிரியான படங்கள் பண்ணிடுறாரு. இதே விஐபி மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறமா உடனே வந்து பார்த்தீங்கன்னா தங்க மகன் விஐபி 2 அநேகன் மாதிரியான படங்கள் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தனுஷருடைய படங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட எப்படி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு 3 படம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 4ஆவதாக வர படம் சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா 3 படம் ஏற்கனவே தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து உங்கள் படத்தை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. 4ஆவதாக வர படம் சுமாராக இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம தியேட்டரில் போய் பார்ப்போன்ற நம்பிக்கை வந்து ஆடியன்ஸ்க்கு வரும். ஆனால் அதே நீங்கள் ஒரு படத்தை நல்ல படமாக பண்ணிவிட்டு அடுத்து வர 3 படத்தை சுமாரான படமாக பண்ணால் ஆடியன்ஸுக்கு எப்படி உங்கள் படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற நம்பிக்கை வரும்? வராது. இதுதான் வந்து தனுஷருக்கு அப்போ நடந்திருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம தனுஷ் அவர்கள் யோசிச்சு கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா அன்னைக்கே நம்ம தனுஷ் அவர்கள் டயர் 1 ஆக்டர் லிஸ்ட்டில் போயிருப்பாரு. இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இங்கே யாரு கூடயும் கம்பேர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போவுமே அவரை வந்து யாரு கூடயும் கம்பேர்லாம் பண்ணவே தேவையில்லை. அந்த மனுஷன் வந்து இந்த டயர் 1 லிஸ்ட்லலாம் வரணும்னு ஆசைப்படலை. அவர் வந்து பாலிவுட் ஹாலிவுட்னு எங்கேயோ போயிட்டாரு. ஏன்னா அடுத்து நம்ம தனுஷருக்கு வர படத்தெல்லாம் பாருங்க. தெலுங்குல டேரக்டாக ஒரு படம், அது இல்லாமல் பாலிவுட்ல 2 படம், ஹாலிவுட்ல வந்து தூம் ஸ்டே அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ல நடிக்க போறாருன்ற மாதிரியான ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் இந்த பக்கம் வந்து அமரன் எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு படம், நம்ம வெற்றிமாறன் சாருடைய டைரக்ஷன்ல ஒரு படம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் நம்ம தனுஷருக்கு வந்து அடுத்து லைனப்ல வரிசை கட்டி நின்றுட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துலலாம் ஏதாவது 1-2 படம் ஹிட் ஆனாலே போதும் நம்ம தனுஷருடைய ஸ்டார் வேல்யூ வந்து ரொம்ப ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் இவ்வளோ நேரம் தனுஷருக்கும் சிவகார்த்திகேயன் சாருக்கும் டயர் 1 ஆக்டராக மாறுறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குன்றதுக்கு எவ்வளோ கிளியராக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன். இப்போ திரும்பி சிம்பு சார் பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம சிம்பு சார் இப்போ தான் திரும்பி கேமுக்குள்ளேயே வராரு. அவர் விட்டுட்டு போன எல்லாத்தையுமே திரும்ப பிடிக்கணும். முக்கியமாக அவர் மேலே இருக்கிற இம்ப்ரெஷனை வந்து மாற்றணும். எப்போவுமே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சிம்பு சாருடைய படங்கள் அப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ஒரு மென்டாலிட்டி எப்போவுமே இருக்குது. ஸோ அதை நம்ம சிம்பு சார் வந்து மாற்றணும். ஆல்ரெடி அவர் வந்து அதை மாற்றிட்டு தான் இருக்காரு. அண்ட் இப்போ தக்லீஃப் படம் வேறு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மூலியமாக நம்ம சிம்பு சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரீச் கிடைக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம சிம்பு சார் வந்து நல்லா தெரியறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம டிஎன்ல உள்ள ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த தக்லீஃப் படம் வந்து கமல் படம் கிடையாது சிம்பு படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே வேணால் அப்படி சொல்லிக்கலாம், ஆனால் அதர் ஸ்டேட்லாம் போய் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம சிம்பு அவர்களை தெரிஞ்சதை விட நம்ம கமல்ஹாசன் அவர்களை தான் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அதனால தான் சொல்கிறேன் இந்த படம் நம்ம சிம்பு அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படம் மூலியமா அவர் வந்து பேன் இண்டியா லெவலில் நல்லாவே ரீச் ஆகிடுவார். அதுக்கப்புறமா அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்களுக்கும் எல்லா இடத்துலையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்து நம்ம எஸ்டிஆருக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. ஏன்னா அவருடைய லைனப் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக தெரியுது. ஏன்னா எல்லா டேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆனாலே போதும் நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் கடைசியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான். ஆர்சிபி ஃபேன்ஸும் நம்ம சிம்பு ஃபேன்ஸும் ஒன்று, 2 பேருமே பயங்கர லாயல். எந்த அளவுக்கு லாயலோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன்னா நான் வந்து காட்டிட்டேனான்ற மாதிரியான பேச்செல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சாலே அவங்களுக்கான வெற்றி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். நம்ம எஸ்டிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல படங்கள் பண்ணாலே போதும், அவருக்கான அங்கீகாரம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். அதே மாதிரி தான் ஆர்சிபியும். ஸோ ஆர்சிபியும் அதே மாதிரி தான் நல்லா ப்ளே பண்ணாலே போதும் அவங்களுக்கான கப்பு அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறது. அண்ட் ஃபைனலாக இப்போ இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு இவங்களுக்கு தான் வந்து இந்த டயர் 1குள்ளே போகிறதுக்கான அதிக பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நான் என் சைட்லேருந்து சொல்லிட்டேன். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நான் பேசுறதுல ஏதாவது குறை நிறையெல்லாம் இருந்தாலுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான நீங்க வந்து தாராளமா அதை மென்ஷன் பண்ணிருங்க. அப்பதான் என்னால அடுத்தடுத்த வீடியோல அதை மாத்திக்க முடியும்.